இலங்கையில் இருக்கிற குரங்குகள் நேற்று உள்நாட்டு ஊடகங்களில் மட்டுமில்லாமல் சர்வதேச ஊடகங்களையும் இடம் பிடிச்சிருந்தது. மின்தடைக்கான காரணம் குரங்குகள் தான் சொல்லி குரங்குகள் மேலே அரசாங்கம் குற்றம் சுமத்தி இருந்தது. இது ஒரு நகைப்புக்குரிய விஷயமா இன்றைக்கு பார்க்கப்படுது. உள்நாட்டில் மட்டும் கிடையாது, உள்நாட்டில் இருக்கிற சோஷியல் மீடியாவில் இருக்கலாம், சர்வதேச ஊடகங்கள்லையும் இது தலைப்புச் செய்தியாக இடம் பிடிச்சிருக்கு. ஆனால் இலங்கையில் மின்தடை ஏற்பட்டதுக்கான காரணம் என்னன்ற உண்மையான அந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் தேடி போகிற நேரத்தில் இதுக்கு பின்னால் அரசாங்கம் சில விஷயங்களை மூடி மறைக்குது. அது என்னன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் நாங்கள் விளக்கமாக பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால், இலங்கையில் மக்கள் மின்சாரத்தை பயன்படுத்துறதுக்கு ஒரு கட்டணத்தை செலுத்துகிற மாதிரி மின்சாரம் நாங்கள் சுவிட்சை போடுற நேரத்தில் எல்லாம் மின்சாரம் கிடைக்கணுமன்றதுக்காக நிலையான கட்டணம்னு சொல்லியும் பொதுமக்கள்கிட்ட இருந்து அறவிடப்படுது. அந்த நிலையான கட்டணத்தை நாங்கள் மின்சார சபை பாவனையாளர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கு. இதெல்லாம் என்னன்றதை பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். நேற்று பகல் 11 மணி மாதிரி இலங்கையில் மின்தடை ஏற்படுது. மின்தடை ஏற்பட்டதுக்கான உண்மையான காரணம் என்னன்றது 100% இதுவரைக்கும் உறுதி செய்யப்படலை. 2 விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஒன்று சிஇபி இலங்கை மின்சார சபை ஒரு விசாரணையை ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் மின்சக்தி அமைச்சு ஒரு விசாரணையை ஆரம்பிச்சிருக்கு. இந்த 2 விசாரணைகளினுடைய முடிவில் தான் இதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு சொல்லி 100% சொல்லலாம்ன்றது அரசாங்கத்தினுடைய பதில். ஆனால் நேற்று இந்த மின்தடை ஏற்பட்டதுக்கு பிறகு அரசாங்கம் இல்லாட்டி அமைச்சர் கொடுத்திருக்கிற விளக்கம்ன்றது நகைப்புக்குரியதாக இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் சோஷியல் மீடியா பக்கங்களில் எல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கிறது குரங்குகளினுடைய புகைப்படம். பாணந்துறையில் இருக்கிற உபமின் கட்டமைப்பு, உபமின் நிலையம் செயலிழந்தது. அங்கே இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு குரங்கு மோதினது தான் மின்தடை ஏற்பட்டதுக்கான காரணம்னு சொல்லி மின்சக்தி அமைச்சர் நேற்று ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தார். சில புகைப்படங்களையும், குரங்கு செத்து கிடக்கிற மாதிரி இருக்கிற புகைப்படங்களையும் அவர் ஊடகங்களுக்கு அனுப்பி வச்சிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. ஆனால் அந்த பாணந்துர உபமின் நிலையத்தில் இருக்கிற பாதுகாப்பு அதிகாரி சொன்னார்ன்னு சொன்னால், குரங்குகள் வர்றது வளமையானது, குரங்குகள் மோதின மாதிரி காண முடியலைன்னு சொல்லி அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். ஆனால் புகைப்படங்களும் காணொலிகளும் நேற்று ஊடகங்களில் வெளிவந்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. பொறியியலாளர்கள் சங்கம், இலங்கை மின்சார சபையினுடைய பொறியியலாளர்கள் சங்கம் தொழில்நுட்ப ரீதியான ஒரு காரணத்தை சொல்லியிருந்தது. நேற்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் பகல் 11 மணி மாதிரி மின்சாரத்துக்கான கேள்வி, மின்சார பயன்பாடு குறைவாக இருந்தது. ஆனாலும் சூரிய சக்தி மூலமான மின்சாரத்தினுடைய அளவு அதிகமாக கிடைச்சது. இதனால இந்த கட்டமைப்பை நடத்துறதுல கட்டமைப்பு தளம்பல் நிலை அடைஞ்சிருந்தது. இதனால இந்த பராமரிப்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனை தான் இந்த சிக்கலுக்கான காரணம். நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்தடைக்கு காரணம் என்று சொன்னால், ஒரு பக்கம் கேள்வி குறையுது, இன்னொரு பக்கம் சூரிய சக்தி மூலமான மின்சாரத்தினுடைய அளவு அதிகமாக கிடைச்சிருந்தது. இதனால் அந்த கட்டமைப்பு செயலிழந்தது என்றது பொறியியலாளர்கள் சங்கத்தினுடைய ஒரு விளக்கமாக இருந்தது. ஆனால் துறைசார் நிபுணர்கள் சொல்கிற விஷயம் என்று சொன்னால், அரசாங்கம் இல்லாட்டி பொறியியலாளர்கள் சங்கம் சொல்கிற இந்த கருத்தை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ வீடுகளில் பொருத்தப்பட்டிருக்கிற சோலார் கட்டமைப்பு தான் இதுக்கான காரணம் என்ற மாதிரி பொறியியலாளர்கள் சொல்றாங்க. அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 1 மில்லியன் சோலார் பேனலை நோக்கி நகரணம் என்றது. 5000 மெகாவாட் மின்சாரம் சூரிய சக்தி மூலம் சோலார் பேனல் மூலமா கிடைச்சாலும் அதை அந்த கட்டமைப்பு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம தாங்கிறதுக்கான இயலும் இருக்குன்றது அரசாங்கத்தால இல்லாட்டி மின்சார சபையால ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம். இப்ப இதுதான் காரணம்னு சொல்லி பொறியியலாளர்கள் சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றது துறைசார் நிபுணர்கள் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு விளக்கமா இருக்கு. இதனிடம் நுரைச்சோலையில் இருக்கிற மின் உற்பத்தி நிலையம் செயலிழந்திருக்கு. வழக்கமாகவே இந்த மாதிரி ஒரு மின்தடை பிளாக் அவுட் ஏற்பட்டதும் செய்திகளை நாங்கள் கேள்விப்படுற விஷயம்தான். நுரைச்சோலையில் இருக்கிற நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தினுடைய செயற்பாடு, நிலக்கரி உற்பத்தி நிலையத்தினுடைய செயற்பாடு ஸ்தம்பிதம் அடைஞ்சிருக்கு. அங்கே இருக்கிற கட்டமைப்புகள் எல்லாம் முடங்கி இருக்குன்ற செய்தியை நாங்கள் வழக்கமாக கேள்விப்படுவோம். என்று சொன்னால், பொதுவாக இலங்கைக்கு மின்சாரம் எப்படி கிடைக்குதுன்னு சொன்னால், அங்கே இருக்கிற நுரைச்சோலை கட்டமைப்பு மூலமாக 900 மெகாவாட் மின்சாரம் கிடைக்குது. அதில் 810 மெகாவாட் மின்சாரம் மட்டும்தான் பொதுமக்களினுடைய பாவனைக்குன்னு சொல்லி கொடுக்கப்படுது. 90 மெகாவாட் மின்சாரம்ன்றது அந்த கட்டமைப்பு, அந்த மின்சக்தி நிலையத்தை இயக்கிறதுக்குன்னு சொல்லி பயன்படுத்தப்படுது. இதை தவிர சூரிய சக்தி, காற்று மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 10 வீதமான மின்சாரம் இலங்கைக்கு கிடைக்குது. எரிபொருள் மூலமான மின்சாரம்னு சொல்லி சப்புகஸ்கந்தையிலிருந்து ஒரு 20 வீதம் கிடைக்குது. இதை தவிர நீர்மின் உற்பத்தின்னு சொல்லி ஒரு 30 வீதம் கிடைக்குது. ஆனால் ஒரு 60 வீதமான பங்குன்றது நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்துக்கு இருக்கு. புத்தளத்தில் இருக்கிற நிலக்கரி மின் உற்பத்தி நிலையம் மூலமாக தான் 60 வீதமான மின்சார தேவைன்றது பூர்த்தி செய்யப்படுது. அங்கே ஒரு தலா 300 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய 3 யூனிட் இருக்கு. இந்த 3 யூனிட்டுமே நேற்றிலிருந்து செயலிழந்திருக்கு. இதனால எதிர்வரும் சில நாட்களுக்கு, எத்தனை நாட்களுக்குன்னு சொல்லி இதுவரைக்கும் மின்சார சபைக்கும் தெரியாது, அரசாங்கத்துக்கும் தெரியாது. ஒவ்வொரு நாளும் எதிர்வரக்கூடிய சில நாட்களுக்கு
1.5 மணித்தியாலம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும். எத்தனை நாட்களுக்குன்றது இதுவரைக்கும் தெரியாது. என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி அதை திறந்து பார்க்கறதுக்கு கூட 3 நாட்கள் ஆகும்னு சொல்லி சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு இந்த மின்தடை ஒவ்வொரு நாட்களும் இருக்கும்ன்றது நிபுணர்களோட கருத்து. ஆனால் அரசாங்கம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த மின் தடை இருக்கலாம்னு சொல்லி இருக்கு. ஆனால் என்ன நடக்கும்ன்றது இதுவரைக்கும் தெரியாது. உண்மையிலேயே இந்த மின் தடைன்றது குரங்குகள் மூலமா ஏற்பட முடியாது என்றது இதோட சம்பந்தப்பட்டவர்கள் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம். குரங்குகள் ஒரு இடத்துல செயலிழப்பு ஏற்பட முடியும் குரங்குகள் காரணமா. ஆனா ஒட்டுமொத்தமா ஒரு பிளாக் அவுட் ஏற்படுறதுக்கு குரங்குகள் கடைசி வரைக்கும் காரணமா இருக்க முடியாது. என்னன்னு சொன்னா ஒரு மெயின் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லி பெருந்தொகையான செலவு செய்யப்பட்டு பெலவத்தையில ஒரு கட்டமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே மெனுவலா இருந்தது. இப்ப அந்த கட்டமைப்பு கணனிமயப்படுத்தப்பட்டு ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. ஆனா அங்க பொறியியலாளர்கள் இருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கானவர்கள் அங்க வேலை செய்யறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அதை சரி செய்யறதுக்கு சீர் செய்யறதுக்கு அந்த கட்டமைப்பு பயன்படுத்தப்படும். அந்த கட்டமைப்பு உரிய முறையில் நவீனமயப்படுத்தப்படாததும் அங்க இருக்கிறவர்களுக்கு போதுமான பயிற்சி இல்லாததும் என்ன சொன்னா பொறியியலாளர்கள் அதிகமானவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னொரு பக்கம் சொல்லப்படுது. இந்த மெயின் சிஸ்டம் கண்ட்ரோல் பலவத்தையில் இருந்தாலும் அதை செயற்படுத்துறதுக்கு போதுமான பயிற்சி இருக்கிற நபர்கள் கிடையாது. அது உரிய முறையில் நவீனமயப்படுத்தப்படலைன்னு சொல்லி இன்னொரு பக்கம் குற்றம் சாட்டப்படுது. இந்த நுரைச்சோலை கட்டமைப்பு செயலிழக்குதுன்னு சொல்லி நீண்ட காலமா சொல்லப்பட்டாலும் அதை எதிர்கொள்றதுக்கான சில பரிந்துரைகள் சொல்லி பொது பயன்பாட்டு ஆணைக்குழு ஏற்கனவே சில திட்டங்கள் 2022ஆம் ஆண்டுல ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருந்தது. அந்த அறிக்கையில் இருந்த பரிந்துரைகள் இதுவரைக்கும் இலங்கை மின்சார சபையால் நடைமுறைப்படுத்தப்படலை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை தவிர நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இப்ப புதுசா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளும் மீள் புதுப்பிக்க சக்தியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு, கிரீன் எனர்ஜியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. இலங்கை இன்னும் கிட்டத்தட்ட 60% நிலக்கரி மின் உற்பத்தியில தங்கி இருக்கு. இது மாற்றப்படணும் என்ற கோரிக்கை நீண்ட காலமா முன்வைக்கப்படுது. கிரீன் எனர்ஜிக்கான திட்டம் தயாரிக்கப்படணும் என்றது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் குறைஞ்சது LNG இயற்கை திரவ வாயு மின் உற்பத்தியை நோக்கி நகரணும் என்ற கோரிக்கையும் ஒரு பக்கம் முன்வைக்கப்படுது. ஆனா இலங்கை மின்சார சபையில் இருக்கிற ஒரு சில தரப்புகள் தங்களுக்கு நன்மை கிடைக்கணும் என்றதுக்காக இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த நிலக்கரியில நாங்க தங்கி இருக்கிறோம், இது மாற்றப்படணும் என்ற கோரிக்கை பலராலையும் தொடர்ச்சியா முன்வைக்கப்படுது. நுரைச்சோலையில உற்பத்தி செய்யப்படுற மின்சாரம் 900 மெகாவாட்னு சொல்லி நான் முதல்ல சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கேள்வி குறைகிற நேரங்கள்ல ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்லப்படுற ஒரு முறைமை மூலமா மின் உற்பத்தி நிலையத்திலேயே அதை சமாளிக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருக்கணும். அந்த திட்டம் உரிய முறையில் செயற்படுத்தப்படாததும் இதுக்கான காரணம் சொல்லி இன்னும் ஒரு பக்கம் தொழில்நுட்ப ரீதியான விளக்கம் கொடுக்கப்படுது. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இதை சுற்றி இருக்கு. குரங்குகள் மேல அரசாங்கம் குற்றம் சுமத்தினாலும் கூட இதுக்கு பின்னால சில தொழில்நுட்ப காரணங்கள் இருக்கு, அரசாங்கத்தினுடைய சில பிரச்சனைகளும் இருக்கு. இலங்கை மின்சார சபையில் இருக்கிற அதிகாரிகளும் இதுக்கு கட்டாயம் பொறுப்பு சொல்ல வேண்டியிருக்கு. இதே நேரம் இலங்கையில் இருக்கிற மின் பாவனையாளர்கள் பயன்படுத்துகிற மின்சாரத்தினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி மின் கட்டணத்தை செலுத்துறாங்க. இதையும் தாண்டி நாங்கள் சுவிட்ச் போகிற நேரத்துல எல்லாம் மின்சாரம் கிடைக்கணும்ன்றதுக்காக நிலையான கட்டணம் சொல்லியும் ஒரு கட்டணம் செலுத்தப்படுது. அந்த கட்டணத்தை இலங்கை மின்சார சபை திருப்பி கொடுக்கணும் சொல்லியும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினுடைய முன்னாள் தலைவர் இன்றைக்கு நடத்தின ஊடக சந்திப்பில் சொன்னதை பார்க்க முடிஞ்சது. இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமாகும், இது திருப்பி கொடுக்கப்படுமா என்றது தெரியாது. ஆனால் என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றையிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற மின்தடைன்றது இன்னும் ஒரு சில நாட்களுக்கு இருக்கும். எத்தனை நாட்களுக்குன்றது இது வரைக்கும் தெரியாது. எல்லா பிரதேசங்களையும் ஒரு நாளுக்கு 1.5 மணித்தியாலம் மின்தடை இருக்கும். அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கே 3 நாட்களாகும். மின்தடை ஒரு கிழமை வரைக்கும் இருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.